ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஒரு பிரமாதமான சைனீஸ் சீரிஸ் தான். இதை நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி போட்டிருப்போம். பட் இருந்தாலும் அந்த டைமில் நமக்கு பெருசாக எடிட்டிங்லாம் வராது. அதனால் பல பிரச்சனைகள்னால என்னால் போட முடியாமல் பாதியிலே ட்ராப் பண்ணிட்டேன். அந்த டைமில் சப்போர்ட் இல்லை, இந்த டைமில் அதே கதை தான், சப்போர்ட்டும் கிடைக்காது. இருந்தாலும் எனக்கு இந்த கதை ரொம்பவும் பிடிக்குன்றதுனால இப்போ நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு 10 எபிசோடு தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு எபிசோடும் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோவுடைய லென்த்தும் கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் அதிகமாகவே டீட்டெயில கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பயாச்சும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி எல்லாரையும் நான் கொத்த சொல்ல மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டேங்கன்னா பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை சொல்லியிருக்கேன். ஆனா சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நான் இதை மட்டும் தான் பார்ப்பேன், அதை பார்க்க மாட்டேன்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா எல்லா அனிமையும் கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். ஏன்னா எப்படியாப்பட்ட ஸ்டோரி எல்லாம் இருக்கும்ன்றது ஒவ்வொரு அனிமையில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்குலாம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, அதுவே போதும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்போ இந்த கதையோட ஹீரோ பார்த்தா டீமன் லார்ட் கிட்ட போக, அங்க பார்த்தா அவரே, மிஸ்டர் ஹீரோ வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுங்க. எதுக்காக இங்க வந்தீங்க? என் உயிர் எடுக்கவா? உன் உயிருக்காக வரலடா. இங்க இந்த இடத்துல இருக்க சொத்து அந்த பிரின்சஸ் தூக்க தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னது எனக்காக வரலன்ற மாதிரி ஷாக்காவான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. கிட்டத்தட்ட 952வது வருஷத்துல கேட்டலான் கிண்டத்துல டீமன் லார்டோட கேஸ்ல இருந்தது. அந்த ஒரு சமயத்துல தான் டீமன் லார்டோட படைக்கும் கேட்டலான் கிண்டத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போர் வந்தது. அந்த ஒரு போர்ல டீமன் லார்ட் தன்னுடைய பிக் 4 ஆட்களை கூட்டின்னு கிட்டத்தட்ட அந்த ஒரு போர் 7 நாட்களுடைய பகலும் 7 நாட்களுடைய இரவுகளும் தொடர்ந்து அந்த பேட்டில் நடந்தது. ஆனா அந்த போருக்கு முடிவு கொண்டு வந்தது ஒரே ஒரு பர்சன் தான். அவன் தான் மிஸ்டர் ஹீரோ. அவன் பேரு ஜேட் டூஃபன். டீமன் லார்ட் ஹீரோவை பார்த்த, வாங்க மிஸ்டர் ஹீரோ, இவன் பேரு குளோடின். உன்னுடைய கிண்டம் உன்னை தனியா வந்ததுக்கு அமிச்சாங்க, பாவண்டா நீ தனியா வந்து இப்படி மாட்டிக்கின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோ கரெக்டா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. டேய் பேசிட்டு இருக்கும் போதே வந்து சண்டை போடுற, உனக்கு திமிர் அதிகம் தானன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய ஸ்பெல் பேப்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு அவனை கிட்ட அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அவன் தடுத்துருவான். ரொம்ப அவசரப்படாத, நீ ஒரு நல்ல ஃபைட்டரா தான் தெரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். நீ ஏன் என்னுடைய ஆர்மியில ஜாயின் பண்ணக்கூடாது? நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்க. போயும் அப்படி கேவலமா சதி பண்ற கிண்டத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்க. என்னால முடியாதுடா. சரி ஓகே, அப்ப நீ இந்த ஹியூமனிட்டிக்காக போராட போறியா? ஏய் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஷரும் அப்புறம் அந்த பிரின்சஸையும் தூக்கின்னு போக தானே வந்த. என்னதே நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா. இந்த இடத்துக்கு அந்த பிரின்சஸ் மாதிரி யாரும் கிடையாதுடா. அதே மாதிரி என்கிட்ட கஜானா எந்த ட்ரெஷரும் பெருசா கிடையாதுடா. ஷாக் ஆயிடுவான் டீமன் லார்ட். அதுக்கப்புறம் நம்ம ஜேடி ஹீரோவை பத்தி கொஞ்சம் சொல்றாங்க. ஜேடு டூஃபன் அவனுடைய மிகப்பெரிய கனவு என்னன்னா பணக்காரனா மாறணும், ஒரு அழகான பிரின்சஸ கல்யாணம் பண்ணணும். அதனால ஒருத்தருடைய ஆலோசனை பேர்ல அவனுக்கு கிடைச்ச தகவல் மூலியமா தனக்குன்னு ஒரு ஆயுதங்களை ரெடி பண்ணி தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கின்னு பிரின்சஸ கிட்னாப் பண்ண அந்த டீமன் லார்டு கிட்ட இருந்து அந்த பிரின்சஸ் மட்டும் இல்லாம அவனுடைய ட்ரெஷரையும் எடுத்துட்டு வரதுதான் இவனுடைய முக்கிய குறிக்கோளா இருந்திருக்கு. ஹீரோவை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரின்சஸ கல்யாணம் பண்ணி தன்னுடைய சந்ததியை இன்னும் பெருசாகணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கான். அதுதான் அவனுடைய மிகப்பெரிய பயணமா இருக்கு அந்த லைஃப்ல. பார்த்ததுக்கு ஒரு பணக்காரனா வேற வாழணும்னு ஆசைப்படுறான். டீமன் லார்ட் பார்த்துட்டு கடுப்ப மாட்டே, என்னடா கேரக்டர் டிசைனிங் பண்ணிக்கிறாங்க, இவ்வளவு கேவலமா மட்டமா இருக்கேடா நீ என்ன வேணா சொல்லி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய சக்சஸ் கோல் இது மட்டும்தான். எங்கடா அந்த அழகான பிரின்சஸ், நீ தான் அவ்வளவு உள்ள வச்சுட்டு இருக்கதை நான் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட அதெல்லாம் எடுக்காம விட மாட்டேன். டீமன் லார்ட் யோசிக்கிறான், இன்னும் மென்டல் பயணம், ஹீரோவே கிடையாது போய்வன், காஜி பிச்சு அலைகிறான் இப்படி. அதுக்கப்புறம் ஹீரோ கற்பனையில யோசிக்கிறான், டீமன் லார்ட் கொண்டுட்டு அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு போனா அந்த இடத்துல பிரின்சஸ் இவனுக்கு காத்துட்டு இருக்க. ஓ ஹீரோ என்ன காப்பாத்த வந்துட்டீங்களா, நானே உங்களுக்கு தான், நீங்க கவலையா படாதீங்கன்ற மாதிரி அவ சொல்ல, நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வெறி வந்துடும், அவ எனக்கு தான்டா அப்படின்ற ஒரு நினைப்புல கடைசியா பார்த்தா டீமன் லார்ட் போட்டு தள்ளுவான். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கியடா, முட்டாள்தனத்தோடைய உச்சமா இருக்க நீ அப்படின்ற மாதிரி அவன் செத்துடுவான். நல்லா தூங்க டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே இருக்கும்போது அவனுடைய ஸ்டிக்கு கிடைக்க அந்த மேஜிக் ஸ்டிக்கை எடுத்து தன்னுடைய சுருக்கு பையில போட்டுக்கிறான். பிரின்சஸ் கவலைப்படாத, நான் வந்துட்டேன் நீ என் டார்லிங். அதுக்கப்புறம் ஹீரோ சிலைச்சாலைக்கு போன அந்த இடத்துல பிரின்சஸ் இருப்பான்னு பார்த்தா பிரின்ஸ் இருக்கான். ஓ கிரேட் ஹீரோ, நீங்க வந்துட்டீங்களா? இவன் தான் அந்த கேட்டலானுடைய கிண்டத்தோடைய பிரின்ஸ். இவன் பேரு ரோடு கேட்டலான். ஹீரோ ஜாக்காயிடுவா, என்னது இவன் பையனா? ஆனா அவன் லைட்டா கேம் மாதிரி நடந்துக்க. அப்படியே சுச்சுவேஷன் அங்க மாறுது. ஹீரோவும் இந்த மாதிரி நடக்கூடாதுரா மிஸ்டர் ஹீரோ, நான் உங்களுக்கு தான், நீங்க கவலையே படாதீங்க. ஹீரோக்கு மனசு உடஞ்சு போயிட்டு, தம்பி எதுவும் வேணாம்ப்பா, நான் உன்னை காப்பாற்ற மட்டும் தான் வந்தேன். நான் ஒரு வழியா இந்த டார்க் லார்ட தோக்கடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. நீ கிண்டத்துக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். நான் கிண்டத்துல இருந்து சொன்ன அந்த வேலையை கூட முடிச்சேன். இந்த டெலிபோர்டேஷன் ஸ்பெல்லை பயன்படுத்தி நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு, சரியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவான். அதுக்கப்புறம் அந்த ரூடே பிரின்ஸ் பார்த்தா வில்லத்தனமா சிரிக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய ரூமுக்கு வந்துட்டான். எப்பா ஒரு வழி அங்கிருந்து வந்துட்டேன், இல்லைன்னா இன்னத்துக்கு இந்த இடத்துல கதையே வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனா நான் எதிர்பார்க்கறது வரவே இல்லையே, எங்க இந்த அழகான பிரின்சஸ் காணோம். டார்க் லார்ட் அவனை தானே கிட்னாப் பண்ணி போனாங்க சொன்னாங்க. எதுக்காக அந்த இடத்துல பிரின்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்டான். அந்த டீமன் லார்ட கூட தோக்கடிச்சிட்டேன், எனக்கு என்னதான் ரிவார்டா கிடைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த பிரின்சஸ் உடைய நினப்பா வச்சிருக்கிற அந்த கேமை பாக்குறான். அது வந்து கேசட் ஜொலிக்குது. அப்படியே கஷ்டமா இருக்கும் சமயங்களில் இந்த கேமை விளையாடி குதூகலமாக இருங்கள், என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னில வந்து கலந்துக்கோ என்னுடைய ஹீரோ அப்படின்ற மாதிரி அந்த பிரின்ஸ் கூப்பிடுற மாதிரி ஹீரோக்கு இலியூஷன் தோணுது. வந்துட்டடா இங்க விட மாட்டேயா, உன் பொண்ணை நான் தூக்குறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கேட்டலான் கிண்டத்தை காமிக்க
காமிக்க கேசல்ல பார்த்து திரும்ப ரோடேன்ற அந்த பிரின்ஸ் வந்த உடனே கிங் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். பிரின்ஸ் ரோடே திரும்ப வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இவனுடைய சிஸ்டர் அங்க இருக்கா. இவ தான் அந்த பிரின்சஸ். இவ பேரு தான் எல்டா. ரோடே நீ திரும்ப வந்துட்டியா? அப்பா என்ன உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்கா? இவர் பேரு தான் ஈசர் கேட்லான். ஆமாப்பா எனக்கு ரொம்பவும் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனாலும் நீ எதுவும் ஆகாம திரும்ப வந்ததே எனக்கு சந்தோஷம் ரோடே. இதுக்கப்புறம் எல்லாமே நார்மலா தான் போகும். கவலைப்படாதீங்கப்பா, நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல. நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். நடக்க வேண்டிய சில விஷயங்கள் நடந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி நம்ம வில்லத்தனமா பேசுறதுல அவங்க அப்பாவுக்கே பார்த்தா இவனை பார்த்துட்டு பயமாவே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காமிக்க அவன் பார்த்தா வெறித்தனமா கேம் உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். மனசன் வந்து போனதுக்கு இப்படிதான் பைத்தியம் பிடிச்சி எப்பவுமே விளையாடுறான் பாலு. இது கேம்லயாச்சும் ஒன்னு காப்பாற்ற விட மாட்டேன். ஃபைனலா நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த கதையோட ஹீரோவா இருக்கிறவன் ஒரு பொம்பளை சோக்கு பிடிச்ச மென்டல் ஹீரோ. சரி மிஸ்டர் ஜேட் ஹீரோ. இவர் ஒரு விஐபி, அதாவது வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு அவங்க சொல்றதோட அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் நம்புறேன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரிஜினல் அனிமே ஓட்டிய டியூரேஷனே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு மறக்காம தொடர்ச்சியா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.